சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னைக்காச்சும் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இந்த 3 சைட்லேயுமே ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த டவுட்டில் எந்த தப்பும் கிடையாது. பட் ஆனால் இங்கே இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரே ஒரு சிங்கிள் ப்ராசஸ் தான். ஆமாம், என்ஜினிக்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராசஸில் லேக்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டை அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். கேட்கும்போது உங்களுக்கு வந்து வியர்டாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். பட் ஆனால் உண்மை தான். நார்மல் சர்வர் ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுற டிராஃபிக்கை என்ஜினிக்ஸ் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். நார்மல் சர்வர் நான் எதை மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாச்சி சர்வராக இருக்கட்டும், நான் நார்மலாக வந்து த்ரெட் பேஸ்டு சர்வரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். த்ரெட் பெர் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிபிஆர்னு. அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற சர்வர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை விட பல மடங்கு எஃபிஷியன்ட்டானது, ஃபாஸ்ட்டானது இந்த என்ஜினிக்ஸ் சர்வர். ஸோ இப்போ இந்த பிரில்லியன்ட் ஆர்கிடெக்சர் என்ஜினிக்ஸில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் சர்வர்ஸ், அப்பாச்சி மாதிரி சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் என்ஜினிக்ஸோட கெத்து என்ன அப்படின்றது நமக்கு புரியும். ட்ரெடிஷ்னல் சர்வர்ஸில் நான் சொன்ன மாதிரி டிபிஆர், த்ரெட் பெர் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. இமேஜின் நீங்கள் வந்து ஒரு பேங்க் கவுண்டரில் இருக்கீங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு கவுண்டர் ஓப்பன் பண்ணும். இப்போ பேங்க்கில் நம்ம ஒன்று கவுண்டர் இருக்கும், இல்லை 2 கவுண்டர் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் வர வர பேங்க் வந்து ஒவ்வொரு கவுண்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு த்ரெட்டு, விச் மீன்ஸ் இப்போ கம்ப்யூட்டரோட த்ரெட்டு வந்து 3னா உங்களால் மேக்ஸிமம் லிமிட் 3 தான். அதை தாண்டிடுச்சுன்னா அந்த 4வது த்ரெட்டு வெயிட் பண்ணணும். சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, 4 கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, 4 த்ரெட்டு தான், 4 கவுண்டர் தான் அந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இடம் இல்லைங்கிற பட்சத்தில் 5வது கஸ்டமர் வெளியவே வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் சர்வரோட த்ரெட் பெர் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாடல். இதில் என்ன பிரச்சனை நமக்கு இங்கே வருது? கான்டெக்ட் ஸ்விட்சிங் மெமரி வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது கான்டெக்ட் ஸ்விட்சிங் மெமரி வேஸ்டேஜ்னால் இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன். மெமரி வேஸ்டேஜ் வந்து டிஃபால்ட்டாக தெரியும். இது வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறனால ரேமில் மெமரி அலோகேஷன் வந்து வேஸ்ட் ஆகுது. கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபியூவால் ஒரே நேரத்தில் 1000 கவுண்டரை கவனிக்க முடியாது. இங்கே அது கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் தாவி தாவி வேலை பார்க்கும்போது சர்வர் ஸ்லோவாயிரும். இதில் வந்து கான்டெக்ட் ஸ்விட்சிங் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இதே கடைசியில் டிராஃபிக்ஸ் அதிகமானோன்னா சர்வர் ஹேங் ஆகி கிராஷ் ஆகிடும். இதுதான் கிராஷ்க்கான மேஜர் ரீசன்ஸ் ட்ரெடிஷ்னல் சர்வரில். இப்போது நம்மளோட ஹீரோவான என்ஜினிக்ஸ் எப்படி இந்த ஆர்கிடெக்சரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ஜினிக்ஸ் வந்து இந்த த்ரெட்டு கான்செப்ட் அப்படின்றதையே தூக்கி போட்டுருது. அதாவது த்ரெட் பெர் ரெக்வஸ்ட்ன்ற கான்செப்டே தூக்கி போட்டு ஈவென்ட் ட்ரிவன் நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர்ஸ்ட்டை போய் கேட்டிங்கனாலும் நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சரில் கோட் எழுதுறது தான் கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை தான் யூஸ் பண்ணுது, ஈவென்ட் ட்ரிவன் நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர். இப்போ என்ஜினிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒர்க்கர் ப்ராசஸை கிரியேட் பண்ணும். யூஸ்வலி உங்கள் சிபியூவில் எவ்வளோ கோர் இருக்கோ, இப்போ 4 கோர் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ப்ராசஸ் தான் இருக்கும். இந்த ஒரு ஒர்க்கர் ப்ராசஸால் ஆயிரக்கணக்கான கனெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஐ திங்க் வந்து 5 lakhs ப்ளஸ் கனெக்ஷன்ஸை இதனால் ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வெயிட்டர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு டேபிளில் ஆர்டர் எடுத்துகிட்டு கிச்சனில் போய் பிரியாணி ரெடியா அப்படின்னு அங்கேயே அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். அங்கே என்ன பண்ணுவார்னா, அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவார். மீன்ஸ் கிச்சனில் சொல்லிடுவார் பிரியாணி ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஆர்டருக்காண்டி வந்துடுவார். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த வெயிட்டிங் டைம் குறையுது. மெமரி அலோகேஷன் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுறனால இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஏன் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது வந்து எங்கேயுமே வெயிட் பண்ணாமல் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டேன்னா அந்த ஆர்டர் ரெடி ஆகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணாது, நெக்ஸ்ட் ஆர்டர் போய் கேட்க போயிடும். அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆர்டர் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்படி வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கனால இதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதோட டேட்டா யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கனால. ஸோ இப்போ வந்து இதில் இன்னொன்று இருக்குது, ஈவென்ட் லூப் அண்ட் ஈப்போல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ டெக்கீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்திருக்கு, யாரும் வெயிட்டர் கூட மறந்து போக வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, ஆர்டர் கொடுத்தா மறந்து போக வாய்ப்பு இருக்குது. என்ஜினிக்ஸ் எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இங்கே தான் லினக்ஸில் ஈப்போல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லைனா கேக்யூ அப்படின்னு சொல்லுவோம் மேக்கில், சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த ஈப்போல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினிக்ஸ் கிட்ட வந்து இந்த 10 கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதில் 2 கனெக்ஷன் தான் இப்போ ரெடியாக இருக்குது, அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ என்ஜினிக்ஸ் லூப் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு கனெக்ஷனாக நீ ரெடியான்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது ஈப்போல் கொடுத்துட்டு போனனால அந்த கனெக்ஷன்ஸை மட்டும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ஜினிக்ஸோட
மாஸ்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலர். நீங்கள் பிக் டேட்டா படிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் சர்வர் அதிகமாக ஆளுங்க, அதாவது த்ரெட்டு வச்சு நிற்கிறது. ஆனால் என்ஜினிக்ஸ் வந்து ஒரே ஆளாக பல ப்ராசஸருக்கு வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் Node.js படிச்சிருந்தீங்கனாலும் இந்த ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதே கான்செப்ட் தான் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ஜினிக்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்சிங் அண்ட் ஸ்டாட்டிக் கண்டென்ட்காண்டி உருவாக்கப்பட்டது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.